மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பயணிகள் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விமான நிறுவனங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்தது. அது டிசம்பர் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. பைலட்டுகளின் வேலை நேரத்தை குறைத்து போதுமான அளவிற்கு ஓய்வு எடுப்பதை புதிய விதிகள் உறுதி செய்கின்றன. விமானத்தில் பயணிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை விமான போக்குவரத்து இயக்குநரகம் எடுத்தது. ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் என்ற இந்த புதிய விதிகளை அனைத்து விமான நிறுவனங்களும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது. புதிய விதிகள் பயண பாதுகாப்புக்கு உதவினாலும் விமான நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவுகளை கொடுக்கின்றன. காரணம், விமானங்களை இயக்க அதிக பைலட்டுகளை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பைலட்டுகள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் இண்டிகோ நிறுவனம் கடந்த சில நாட்களாக தனது பல விமான சேவைகளை ரத்து செய்தது. தினமும் நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. பயணிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். மருத்துவம், திருமணம், வேலை போன்ற காரணங்களுக்காக பயணம் செய்ய இருந்தவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளானார்கள். மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உயர்மட்ட அளவிலான விசாரணைக்கு உத்தரவிட்டது. பயணிகள் படும் அவதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய விதிகளை திரும்பப் பெறுவதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. அதே நேரத்தில் இண்டிகோ நிறுவனத்திற்கு சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியது. பாதிக்கப்பட்ட அனைத்து விமான பயணிகளுக்கும் டிக்கெட் கட்டணத்தை நாளைக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். பயணிகளின் உடைமைகளை 48 மணி நேரத்திற்குள் சேர்க்க வேண்டும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி பயணிகள் மற்றும் அவசர பயணம் தேவைப்படுபவர்களுக்கு மாற்று விமானம் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை பாதிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு மற்ற விமான நிறுவனங்கள் உள்நாட்டு விமான பயண கட்டணத்தை 4 முதல் 6 மடங்கு வரை உயர்த்தியுள்ளன. உதாரணத்திற்கு, டில்லியிலிருந்து மும்பைக்கு 5000 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி பயணம் செய்தவர்கள் இப்போது 4 முதல் 6 மடங்கு வரை அதிக கட்டணம் செலுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயணிகள் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதை கண்காணித்த மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் விமான நிறுவனங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விமான கட்டணங்களை கட்டுப்படுத்தும் வகையில் அதிகபட்ச கட்டணங்களையும் அறிவித்துள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்வோரிடம் 7500 மட்டும்தான் கட்டணம் வசூலிக்க வேண்டும். 500 முதல் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை 12000 ரூபாயும், 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரம் வரை 15000 ரூபாயும், 1500 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் கொண்ட விமான பயணத்திற்கு 18000 ரூபாயும் நிர்ணயித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விமான கட்டணம் பழைய நிலைக்கு திரும்பும் வரை இந்த உச்சவரம்பு அமலில் இருக்கும் எனவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. விமான நிறுவனங்கள் தாறுமாறாக உயர்த்திய நிலையில் மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பு பல ஆயிரம் விமான பயணிகளுக்கு நிவாரணமாக அமைந்திருக்கிறது.